புதிய அரசு பொறுப்பேற்று ஆளுநர் உரையோட முதல் சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. ஆமா சார். நீங்க சட்டசபை உறுப்பினராகவும் புதிய அமைச்சராகவும் இந்த கூட்டத்தொடரில் கலந்துக்கிட்டீங்க. எப்படி இருந்துச்சு அனுபவம்? நம்மளுடைய நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தொடரை 17வது நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடரை சிறப்பாக வழிநடத்தி வரார். நம்முடைய ஆளுநர் உரையை சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் தான் சில விமர்சனங்கள் பண்ணாங்களே தவிர நல்ல விஷயங்கள் தான் இந்த நம்மளுடைய முதல்வர் இன்னைக்கு கூட அதை பற்றி பிரீஃப் பண்ணி பேசினார். அவங்க எதிர்க்கட்சி 50 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்ட இந்த எதிர்க்கட்சி திராவிட கழகங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க இயர் கூட 5 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இன்னைக்கு நிதி நிலைமை 10 லட்சம் கோடி தாண்டி இருக்கு. அதையும் அனுசரித்து மக்களையும் சரி பண்ணணும். தளபதி என்ன கேட்குறாங்க, கொஞ்ச நாள் அவகாசம் இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓப்பனாக கேட்குறாங்க. எந்த முதலமைச்சரும் கேட்க மாட்டாங்க, நம்ம தளபதி கேட்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குங்க, என்னை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் வந்த வாக்குகள் அனைத்தும் எங்களுடைய தளபதி முகத்துக்காக தான். அவர் முகத்துக்காக போட்ட ஓட்டு தான் எல்லாமே. அவர் முகத்துக்காக போட்ட ஓட்டில் தான் நான் வெற்றி பெற்றேன். அது விஷயமா என்னுடைய தொகுதி மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் காஞ்சிபுரம் தொகுதி மக்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செஞ்சீங்க. எம்எல்ஏ ஆக்குனீங்க, அமைச்சராக நம்ம தளபதி ஆக்கிட்டாரு. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள்லாம் உண்மையாக உழைக்கணும்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் சத்தியம் வாங்கிட்டார் சார். எங்ககிட்டலாம் சத்தியம் வாங்கினார் எங்கள் முதலமைச்சர். மக்கள் பணத்தில் ₹1 கூட ஊழல் பண்ணக்கூடாது சத்தியம் வாங்கிட்டு தான் எங்களை இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் உண்மையாக உழைப்போம். நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம். எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வச்சாலும் முதலமைச்சருடைய பதிலுரை இன்றைய தினம் அமைஞ்சிருந்துச்சு. பதிலுரை எப்படி இருந்துச்சு? ஏங்க இன்னைக்கு அவர் சினிமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் நடித்த படங்கள்லாம் மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற படங்கள் தான் நிறைய இருக்குமே தவிர தவறான இதெல்லாம் இருக்காது, முன்னுதாரணம் இருக்காது. அந்த வகையில் அவர் நேற்று எவ்வளோ கேவலமாக அந்த எதிர்கட்சி தலைவர், ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவர் பாட்டு காலை ஆட்டிக்கிட்டு எதிர்க்க உட்காந்துன்னு இருக்கார். நாங்களும் பார்க்குறோம். அதை காலை ஆட்டிக்கிட்டு எதிர்க்க உட்காராரு முதலமைச்சர் எதிர்க்க. முதலமைச்சர் அமைதியாக இருக்கார். அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி முதலமைச்சர் வாயை மூடிட்டு இருக்காரு, அவர் வாயை திறகதில்ல, அவர் கோட்டு சுட்டு போட்டுன்னு வர்றாரு. இதெல்லாம் இந்த கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பாடம் செமையா பண்ணிட்டாருங்க எங்க தளபதி. அவர் பேசின உடனே எல்லாம் எழுந்து ஓடிட்டாங்க. பாத்தீங்க இல்லையா அவையில? இன்னும் கொஞ்சம் அவருக்கு டைம் கிடைச்சிருந்தா கடைசியா பாருங்க, யாருமே இல்லையே பேசலாமான்னு கேட்டு பேசுறாரு. அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சு இன்னைக்கு சினிமாவில் கூட அந்த வசனம் இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மக்கள் ரொம்ப ரசிச்சு எனக்கு ஃபோன் கால்லாம் வருது ஊர்லேருந்து. நல்லா ரசித்து எனக்கு ஃபோன் பண்ணி தளபதியை வாழ்த்துறாங்க. அருமையான ஸ்பீச். இந்த ஸ்பீச் மாதிரி எந்த முதலமைச்சர் கொடுக்க முடியாது. அந்த ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்கது.